வணக்கம் கனிஷ்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனிஷ்யா. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள பத்தி பேச போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில? நிறைய விஷயங்கள பத்தி பேச போறோம். ம். உலகத்துல என்ன நடந்திருக்கு? ம். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர பத்தி பேச போறோம். அது ஆமா. மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இலங்கையுடைய ஜனாதிபதி இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கே நிறைய ம். விஷயங்கள கிளியர் பண்ணியிருக்காரு ஆமா. அப்படின்னு சொல்லலாம். அத பத்தி பார்க்க போறோம். ஆமா. அதே மாதிரி இந்த கொஞ்ச நாளாவே எதிர்க்கட்சிகள் மூலமா முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு ஜனாதிபதி பகிரங்கமாவே நிறைய விளக்கங்கள வழங்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்பா இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடயமும் நீதிமன்றத்தில வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த செய்தி தொடர்பாவும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாங்க பேச போறோம். மிக முக்கியமா இலங்கையோட இறுதி யுத்தம். இந்த இறுதி யுத்தம் தொடர்புல இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட எண்ணக்கரு எப்படி இருந்தது? அவங்க இந்த விசாரணைகளுக்கு எப்படி ஒத்துழைக்க போறாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அரசாங்க தரப்புல இருந்து அந்த கேள்விக்கான பதிலும் வழங்கப்பட்டிருக்கு. அதையும் நாங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு கண்டிப்பா பேசலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இலங்கையில கியூஆர் நிலவரங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ம். பார்க்க போறோம். ஆமா. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நிச்சயமா. ஸோ முதலாவதா என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் நாங்க சொன்ன மாரி தான் நாளுக்கு நாள் இது முடியிற பாடே காணல. ஆமா. தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு வர இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. ம். இப்ப வளைகுடா நாடுகள் இருக்கு இல்லையா? அது என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்னா, தாக்குதல நிறுத்துங்க அப்படின்னு ஈரான் கிட்ட கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க கேட்ட எல்லா ரிக்வெஸ்ட்டையுமே இக்னோர் பண்ற மாதிரி ஈரான் தாக்குதல தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ம். குவைத்துல இருக்க அரசு எண்ணெய் நிறுவனம் இருக்கு இல்லையா? அதுல கூட தாக்குதல நடத்தியிருக்காங்க. ஆமா. இன்றைய தினம் இந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம வளைகுடா நாடுகள் கோரிக்கை விடுத்திருந்ததுங்கிறத தாண்டி, அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புமே ஈரானுக்கு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த கட்டார்ல இருந்த மிகப்பெரிய ஒரு எரிவாயு வயல் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறமா ட்ரம்ப்புமே ஒரு எச்சரிக்கைய விடுத்திருந்தாரு. இல்ல நீங்க வளைகுடா நாடுகளோட இந்த மாதிரி தாக்குதல்கள நடத்தாதீங்க. முக்கியமா இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கட்டாருக்கும் இந்த தாக்குதலுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. இது இஸ்ரேல் தன்னிச்சையா எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட ஜனாதிபதி ட்ரம்ப் அவரோட ட்ருத் சோஷியல்ல வெளியிட்டிருந்தாரு, பதிவிட்டிருந்தாரு. அதே மாதிரி இப்போ நேற்றைய தினம் இஸ்ரேல்ல இருந்து நெதன்யாகு ஒரு பிரஸ் மீட் வச்சிருப்பாரு. இந்த பிரஸ் மீட்ல நெதன்யாகுவும் இத ட்ரம்போட இந்த கருத்த நியாயப்படுத்துற மாதிரியும் இல்லாம, மறுக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியான ஒரு கருத்த வெளியிட்டிருப்பாரு. அதாவது ட்ரம்ப் என்ன செய்றாரு அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு தெரியும். ட்ரம்ப்புக்கு எது சரி, எது பிள்ளைன்னு அவருக்கு தெரியும். நாங்க அவருக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இல்ல. ஆனா, அதே மாதிரி வளைகுடா நாடுகள் மீது தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் என்கிட்ட கோரிக்கை விடுத்திருந்தாரு அப்படிங்கிறத நெதன்யாகு நேற்றைய தினம் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தான் இப்போ மத்திய கிழக்கோட நிலைமைகள் போய்கிட்டு இருக்கு. ஆனா ஈரான் இன்னுமே தாக்குதல்கள் அவங்க மேல நடத்துற தாக்குதல்களுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல்கள நடத்திக்கிட்டு இருக்கு. இதுல இப்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்குது என்னன்னா, ஒரு கட்டத்துல இந்த ஹோர்மூஸ் நீரிணை அப்படிங்கிறது பிரச்சனையாச்சு. ஏன்னா ஈரான் அத முடக்கி வச்சிருந்தது. முடக்கி வச்சிருந்தத தாண்டி அங்க போகக்கூடிய கப்பல் போக்குவரத்துக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையா மாறி இருந்தது. ஈரான் இப்படி முடக்கிக்கிட்டு இருக்கத. ஆனாலும் ஈரான் அதோட நட்பு நாடுகளுக்கு அந்த போக்குவரத்துக்கான அனுமதியை வழங்கி இருந்தது. ஆனா இப்போ பெரிய பிரச்சனையா இருக்குது என்ன அப்படின்னா, இந்த எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மேல தாக்குதல்கள் நடக்கிறது தான் கேஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு பெரிய அடிப்படையான ஒரு ரீசனா இருக்கு. இப்போ கட்டார்ல நடந்த தாக்குதலுமே கூட ஒரு பகுதி அப்படியே அழிஞ்சிருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் இப்படி பாதிக்கும் எங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய நாடுகள்ல கேஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதனால அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான். ட்ரம்ப் ம். சொல்லியிருந்தாரு, முதல்ல இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே ஆமா. இல்லன்னு சொன்ன ம். அதே ட்ரம்ப், அதே அமெரிக்க படை தான் இப்ப என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிராக போராடும் தனது படைகளை பலப்படுத்துறதுக்காக அ ம். பல போர் கப்பல்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அதோட 4000 கடற்படை வீரர்களையும் இவங்க ஈரானுக்கு அனுப்ப தயாராகுறாங்க ம். அப்படின்னு அல் ஜசீரால ஒரு செய்திகள் வெளியாகியிருக்கு. வெளியாயிருக்கு. ஸோ ஆமா. இவர் என்னதான் சொன்னாலுமே, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்ல அப்படின்னு ம். சொன்னாலுமே, உலகத்துக்கு தெரியும். இது ஆரம்பத்துக்கு யாரு காரணம், இதுக்கு பின்னாடி யார் காரணம் அப்படின்றது உலகத்துக்கு தெரியும் ம். இல்லையா? அதோட ஈரானோட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையோட செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் அலி முகமது நைனி இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்காரு. இதை ஈரானோட அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு உறுதிப்படுத்தி இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின தாக்குதல்கள்ல அவர் கொல்லப்பட்டிருக்கதா தான் செய்திகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அலி முகமது நைனி புரட்சிகர காவல் படையில 40 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கதாகவும், கடந்த 2 வருஷமா அந்த அமைப்போட செய்தி தொடர்பாளரா செயல்பட்டு வந்ததாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு. அதாவது ஈரானோட இலக்கு வைக்கப்படுற உயர்மட்ட அதிகாரிகள்ல
புரட்சிகர காவல் படையோட செய்தி தொடர்பாளரையும் வந்து கொலை செஞ்சிருக்காங்க. அப்ப இன்னும் ஈரானோட கோபம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி ஈரானோட முக்கிய இயற்கை எரிவாயு நிலையங்களை தாக்கியதை தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் வந்து இப்போ ஒரு எரிசக்தி உள்கட்டமைப்பு போருக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அது அப்படின்னா எதுக்காக போர் தொடுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ எரிவாயுக்காக போர் தொடுக்கிற மாதிரி ஒரு கட்டம் வந்திருக்கு இந்த போரில். அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், ஈரானோட மொத்த அணுசக்தி நிலையங்களையும் திட்டத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோடையும் இஸ்ரேல்டையும் நோக்கமாக இருந்தது. இதோட வியூ மாறி இப்போ இந்த எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுனால இப்போ அந்த போர் வந்து அந்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வல்லுநர்கள் எல்லாமே இப்போ வந்து கருத்து வெளியிட்டு இருக்காங்க. ஆமாம், இதே இதை பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து இது வரைக்கும் 3100 பேர் இறந்திருக்காங்க. அந்த முக்கியமான தலைவர்கள் உட்பட 3100 பேர் இறந்திருக்காங்க. அப்படி இருந்தாலுமே ஈரான் வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய இழப்பையை வந்து கணக்கி எடுக்கிறாங்கல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வந்து நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருந்தோம் என்னன்னா, ஈரான் வந்து ஒரு வெறியோட இருக்காங்க, பழிவாகணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்காங்க. இதனாலதான் 3100 பேர் இறந்தாலுமே கூட அவங்க வந்து தாக்குதல்ல இருந்து பின் வாங்கவே இல்லை. தாக்குதல் எல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல கட்டாரோட சவுத் பாஸ் எரிவாயு வயல் அந்த உள்நாட்டு எரிவாயு தேவைகள்ல 75% பூர்த்தி செய்தான். அதாவது அந்த எரிவாயு தீயிட்டு அழிக்கப்பட்ட இந்த எரிவாயு வயல் வந்து உள்நாட்டு எரிவாயு தேவைகளில் குறைஞ்சது 75% பூர்த்தி செய்து அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாகிருக்கு. இந்த எரிவாயு பரிமாற்றத்தை பாதிக்காம கடலோர உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட குண்டுவீச்சு இராணுவ சொத்துக்களை குறிவைக்கிறத விடுத்து மத்திய கிழக்கு நாடுகளோட பொருளாதார முதுகெலும்பு குறிவைக்கக்கூடிய ஒரு திசையில இந்த போர் வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான். அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் வந்து பொருளாதார ரீதியா வந்து முடங்கணும், ஈரான் அதுக்கான திட்டங்கள் தான் இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தகவல்கள் தான் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. இதனால ஒரு பக்கம் சர்வதேச கச்சா எண்ணெயோட விலையும் வந்து அதிகரிச்சிருக்கு. இன்றைய தின நிலவரப்படி சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை வந்து $100 நெருங்கி இருக்கு. அதனால இந்த போர் வந்து அதுலயும் அதிகமா தாக்கம் செலுத்துது. கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கிறது எந்த இது பாத்தீங்கன்னா, நாட்டுல தங்கத்துடைய விலை வந்து குறைச்சிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல 4 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருந்த தங்கம் வந்து இன்னைக்கு 3,90,000, அந்த 90ல இருந்து 4க்குள்ள வந்து ட்ரேட் ஆகிரும். 4 லட்சத்துக்கு வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த நேரத்தை என்னோட ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு இருக்கார் இல்லையா, அவர் வந்து திருப்பி அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. முன்னமே என்ன சொன்னிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய அணுசக்தி மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை முற்றாக அகற்றுவதற்கு தான் இந்த போர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையே தலைவர் வந்து திருப்பி ஒருக்கா சொல்லியிருக்காரு, எங்களுடைய நோக்கம் இதுதான், இதுக்காக தான் நாங்க போர் புரியுறோம் அப்படின்ற மாதிரி திருப்பி அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆமா, இவர் முதல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இவர் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. அவரும் வந்து 2 வீடியோ வெளியிட்டு பார்த்தாரு. அப்பவும் விமர்சனங்கள் எல்லாமே வந்து அவரை சுத்தி வந்துகிட்டே இருந்தது. நேற்றைய தினம் வந்து இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு பிரஸ் மீட், ஊடக சந்திப்பு நடத்தி இருப்பாரு. அதில் தான் இந்த நீங்க சொல்ற மாதிரியான விடயங்கள் எல்லாமே அவர் பேசியிருந்தாரு. அதில் மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 3 திட்டங்கள் வந்து அவர் முன் வச்சிருந்தாரு. ஒன்று தான் நீங்க சொல்ற மாதிரி ஈரானோட அணுசக்தி திட்டத்தை வந்து முழுமையா அழிக்கணும். 2வது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஈரான் வந்து கடலுக்கடியில் ஏவுகணைகளை பதுக்கி தான் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளுது. அப்போ இந்த கடலுக்கடியில் ஏவுகணைகளை பதுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஏவுகணைகளை தாக்கி நாங்கள் அழிக்கணும். அதுவும் அவரோட திட்டத்துக்குள்ளே இப்போ இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. 3வதா வந்து ஈரான் மக்களோட அந்த ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான காலத்தை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதையும் இவர் வந்து தன்னோட திட்டம் அப்படின்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருக்காரு. அவரோட திட்டங்களில் 3 முக்கியமான திட்டங்களை தான். மற்றது அமெரிக்காவோட சேர்ந்து ஆபரேஷன் ரோரிங் லயன், ஈரானுக்கு எதிரான ஆபரேஷன் ரோரிங் லைன் வந்து கடுமையாக நடத்தப்படும் அப்படிங்கிறத வந்து இவர் நேற்று உறுதியாக சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரியான உறுதிப்பாட்டோட ஒரு வேகத்தோட உத்வேகத்தோட தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து மாறி மாறி ஈரானை தாக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஈரான் வந்து வளைகுடா நாடுகள் மேலே தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வருது. இது இப்போது உலக பொருளாதாரம் அப்படிங்கிறத தாண்டி வேறொரு கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அதான் கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. இப்போது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நிறைய நாடுகள் வந்து இல்லை, நாங்கள் போரில் இன்வால்வ் ஆக மாட்டோம், எங்களை இன்வால்வ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்போட இன்விடேஷனை வந்து ஸ்மூத்தாக மறுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய நாடுகளை வந்து ட்ரம்ப் வந்து முக்கியமாக நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை வந்து ட்ரம்ப் அழைச்சிருந்தார். உங்களோட இராணுவ அமைப்புகளை வந்து நீங்கள் அங்கே கடலில்
பாதுகாப்புக்கு நீங்க கூட்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தப்பவும் கூட இல்ல யாருமே இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இன்விடேஷன் வந்து மறுத்திருந்தாங்க. ஆனா சைனா இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சர்வதேச கச்சா எண்ணெய் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டா அதை சீரா பேணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாம, வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதட்டமான நிலைமை உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா அமைஞ்சிருக்கதாகவும் சைனாவோட வெளியுறவு அமைச்சகம் வந்து இப்போ சுட்டி காட்டி இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, போர்ல வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் ஆமா. பதிவாகி இருக்கு. ஸோ இந்த அப்டேட் வந்து குடுத்துட்டோம். அப்டேட் குடுத்த இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, இலங்கையில நம்ம பிரசிடென்ட் அனுரகுமார திசாநாயக்க இருக்காரு இல்லையா? அவர் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து இந்த படத்துல எல்லாம் ஹீரோ வந்து இருப்பார்ல, அவர சுத்தி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. கடைசியா ஹீரோ வந்து இல்ல இதெல்லாம் பொய்யு, நான் சொல்ற உண்மைய வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல மாஸ் காட்டியிருக்காரு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த ஈரானிய கப்பல் வந்து தாக்கப்பட்டுச்சு இல்லையா? அதாவது நம்ம நம்மளுடைய கடற்பரப்புக்கு பக்கத்துல வந்து ஈரானிய கப்பலை வந்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் வந்து தாக்கி மூழ்கடிச்சிருந்தாங்க. அதுல கூட நிறைய பேர் வந்து ஈரானிய மாலுமிகள் நிறைய பேர் வந்து செத்திருந்தாங்க. 84 பேர். ஆமா, உயிரிழந்திருந்தாங்க. அப்போ வந்து நிறைய விமர்சனங்களை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து வச்சாங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணல, அவங்க வந்து உதவின்னு கேட்கும்போது பண்ணிருக்கலாம் தானே, அப்படி இப்படின்னு என்ன சொல்றது, வாய்க்கு வந்தது எல்லாமே சொல்லிக்கிட்டாங்க. ஜனாதிபதியை வந்து சாடி இருந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ஜனாதிபதி இன்னைக்கு வந்து அந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி ஜனாதிபதியோட இந்த உரை வந்து ரொம்ப தெளிவா மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதுல மிக முக்கியமான சில விஷயங்களை ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு. அதுல எந்த அழுத்தத்துக்கும் நாங்க அடிபணிஞ்சு நடுநிலைமையை இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனாதிபதி. இந்த போர் ஆரம்பிக்கும் போதே இப்போ நிறைய தடவை மக்களோட வந்து கதைச்சிட்டாருன்னா, மக்களுக்கு முன்னாடி வந்து தொலைக்காட்சியில, பாராளுமன்றத்துல, ஊடக சந்திப்புகள்ல வந்து கதைச்சிட்டாரு. இப்போ அவருடைய எண்ணங்களும் இந்த போர் தொடர்பா அவரோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத வந்து வெளிப்படைத்தன்மையா மக்களுக்கு அவர் எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது உண்மைக்குமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இந்த விடயத்துல. அப்போ இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் ஆரம்பிச்ச டைம்ல ஜனாதிபதி ஒரே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருந்தாரு. இல்லை, நாங்கள் வந்து நடுநிலைமையாக தான் இருக்கோம். எங்களுக்கு ஈரானுக்கும் நாங்கள் ஆதரவு கிடையாது, இஸ்ரேலுக்கும் ஆதரவு கிடையாது, முக்கியமாக அமெரிக்காவுக்கும் நாங்கள் ஆதரவு கிடையாது. இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து நடுநிலைமையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 2 கப்பல்களும், அதாவது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்ட கப்பலுக்கு மட்டும் இல்லாமல் இயந்திர கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட தஞ்சம் புகுந்த ஒரு கப்பல் இருந்தது. திருகோணமலையில் வந்து தஞ்சம் புகுந்து இருந்தது. அந்த கப்பலுக்கும் எங்களுடைய ஜனாதிபதி இலங்கை நாட பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் வந்து ஆதரவு வழங்கி நிறைய உதவிகளை வழங்கி அதுக்கான செயற்பாடுகள் எல்லாத்தையுமே ஒழுங்காக பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ மறுபடியும் அவர் இந்த கருத்தை வந்து இன்றைய தினமும் பதிவு பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து நடுநிலைமையானவங்க தான், யார் அழுத்தம் கொடுத்தாலும் யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய எண்ணங்களை, எங்களுடைய இந்த விஷயத்தில் நாங்கள் இருக்கிற இந்த நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கிறதா இல்லை, நாங்கள் வந்து நடுநிலையானவங்க தான் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருந்தாரு. அதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஈரான் கப்பல் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மார்ச் 9 மற்றும் 13ஆம் திகதிகளில் வந்து இலங்கைக்கு ஒரு நல்லெண்ண விஜயத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னும் ஒரு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் விஜயமாக இலங்கைக்கு வர விரும்புவதாக தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஜனாதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து ஓகே பண்ணலையா, அதை வந்து ஆராய்ஞ்சு பார்த்து தானே ஓகே பண்ணுவாங்க. ஸோ ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே ஐக்கிய அமெரிக்கா இருக்கு இல்லையா, அதே நாள் வந்து அவங்களும் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 2 போர் விமானங்கள் இருந்திருக்கான், அது வந்து மத்தள ஏர்போர்ட்ல தரையிறங்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படின்னு அமெரிக்காக்காரங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்துல தான் போர் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்திருக்கு. அப்போ ஜனாதிபதி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுநிலைமைன்னு சொன்னார்ல, அதே மாதிரி வந்து செஞ்சிருக்காரு. லைக் இவங்களுக்கும் அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணல, இவங்களோட ரிக்வெஸ்ட்டையும் அக்செப்ட் பண்ணல. ஸோ இப்போ இவர் ஏதாவது ஒன்றை வந்து பண்ணியிருந்தா நம்ம வந்து குற்றம் சாட்டி இருக்கலாம், ஆதரவா இருக்காருன்னு. பட் இவர் எதுவுமே பண்ண இல்லையா, நடுநிலைமையா இருந்து ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணாத நேரத்துல தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி ஜனாதிபதி அதையும் கேட்டிருந்தாரு. இப்போ நான் வந்து ஈரானுக்கு ஓகே சொல்லியிருந்தா இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்திருக்கும், இந்த தாக்குதல் வந்து இலங்கைக்குள்ள நடந்திருந்தா அது வந்து ஒரு பாரதூரமான விஷயம் இல்லையா. ஸோ இதுல வந்து ஜனாதிபதி செஞ்சது சரி அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதே மாதிரி இந்த தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பல்ல இருந்து 32 பேர் வந்து இப்போ குணமடைஞ்சு கொக்கல விமானப்படை தளத்துல வைக்கப்பட்டிருக்கதாகவும் ஜனாதிபதி இன்றைய தினம் ஒரு தகவலை வழங்கி இருந்தாரு. அப்போ இப்போ வரைக்குமே அவங்களுக்கான இந்த மருத்துவ வசதிகள் இது எல்லாத்தையுமே பண்ணி, அத்தியாவசிய தேவைகள் இது எல்லாத்தையுமே பண்ணி இலங்கை வந்து அவங்களுக்கு ஆதரவு வழங்கி
இப்போ குணமடைஞ்சவங்கள வந்து கொக்கல விமானப்படை தளத்துல வந்து பாதுகாப்பா வச்சிருக்கதா ஒரு உறுதிப்பாடு கிடைச்சிருக்கு ஜனாதிபதி மூலமாவே. அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஜனாதிபதி இன்றைய தினம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நீதி மற்றும் நேர்மை எனும் முழக்கம் சர்வதேச அரங்கிற்கு எடுத்து செல்லப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. எல்லா விடயத்திலயுமே நீதியா நேர்மையா நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்பவும் அது பேசப்படும். அது ஒரு சரியான ஒரு எண்டிங்ல தான் போய் முடியும் அப்படிங்கிற விடயத்தை வந்து ஜனாதிபதி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இந்த நீங்க சொன்ன விஷயம் தான் அவர் வந்து அதிகமா வெளிப்படைத்தன்மையோட சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எரிபொருள் விடயங்கள் இருக்கு இல்லையா, நாட்டில் எரிபொருள் இப்போ ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. கேஸ் தட்டுப்பாடு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில விமர்சனங்கள் வைக்கப்பட்ட நிலையில் இல்லை, கேஸும் வந்துருச்சு நாட்டுக்கு. கேஸ் போதுமான அளவு இருக்கும், அந்த பயமும் இல்லை, அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னும் ஜனாதிபதி கருத்து தெரிவிச்சிருந்தது மட்டும் இல்லாமல் எரிபொருள் விலைகள் தொடர்பாகவும். ஏன்னா இப்போ நம்மள நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பயம் இருக்குது, எரிபொருள் விலை வந்து இதை விட அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. இப்போ ஜனாதிபதி வந்து அதுக்கான பதிலையும் வழங்கியிருந்தார். இப்போ நாட்டுக்கு வந்து எரிபொருள் கப்பல்கள் வரும், அது எவ்வளவு எரிபொருள் எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரும், அது எவ்வளவு நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீப்பான ஒரு விளக்கத்தை வந்து ஜனாதிபதி வழங்கியிருந்தார் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல. ஆமா, ஜனாதிபதி வந்து அது தெளிவா சொல்லியிருந்தாரு. ஸ்பெஷலா யாருக்காக சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்கட்சிகள் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நிலக்கரி ஊழல் இருக்கு இல்லையா, அதை வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எரிபொருள் விலையை வந்து கூட்டினாங்க அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஆனா ஜனாதிபதி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக சந்தையில வந்து $1 எண்ணெய் விலை வந்து அதிகரிச்சா எமது நாட்டின் எண்ணெய் விலை வந்து ₹2 அதிகரிக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இதை கூட்டினமே தவிர வேற எதுவுமே நாங்கள் கூட்டல. அண்ட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் வந்து 50% கூட்டியிருக்காங்க, 50% கூட்டியிருக்காங்க, 40% கூட்டியிருக்காங்க. ஆனால் நாங்கள் அப்படி எதுவுமே கூட்டல. நாங்கள் வந்து மக்களால் எவ்வளோ மேனேஜ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தான் எங்களால் கூட்ட முடியுமோ அந்த அளவு தான் நாங்கள் கூட்டியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். ஆமாம், இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்காது, அது ஒரு சுமையாக இருக்காது. அதை வந்து நாங்கள் வெகு விரைவில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த போர் நீடிக்குமா இருந்தால் தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ தனியார் பஸ்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபையோட 103 டிப்போக்களூடாக எரிபொருள் விநியோகிக்கும் நடைமுறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து இலங்கை போக்குவரத்து சபை வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. தனியார் பஸ்களுக்கான எரிபொருள் விநியோகமும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து நெருக்கடி இப்போ தீவிரமடைஞ்சிக்கிட்டு வருது தானே, நாளுக்கு நாள் இது வந்து தீவிரமடைஞ்சிக்கிட்டே போகுது. இதனால இடைத்தங்கல் விமான போக்குவரத்து மையமாக இலங்கையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி எமிரேட்ஸ், கட்டார் உள்ளிட்ட முக்கியமான விமான நிறுவனங்களோட அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அரசாங்க தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. இந்த கியூஆர் பத்தி கேட்கும் போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நாமல் ராஜபக்சே இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆரம்பத்தில் கொண்டு வந்தோம் இந்த கியூஆர் முறையை, அதை தான் இப்போ இருக்கான அன்னூர் அரசு வந்து பின்பற்றுறாங்க. அதாவது ஜனாதிபதி அதை தான் பின்பற்றுறாரு. ஆனா இதே ஜனாதிபதி ஒரு முறை வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நம்மளை வந்து கேலி பண்ணியிருந்தாரு, விமர்சிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன, நாட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தானே ஜனாதிபதி பண்ண முடியும். அது பழைய முறையோ புது முறையோ மக்களுக்கு உபயோகமா இருக்கா, அதை வந்து பண்ணா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்களா? ஆமா, மத்ததான் இப்படி ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலை தானே, இதுக்கு வந்து உட்காந்து ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை அங்கீகரிச்சு அதுக்கு ஒரு குழு அமைச்சு இந்த மாதிரியான ஒரு ப்ரொசஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கொள்ளும். இந்த கியூஆர் முறைமை வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் சமமான முறையில், ஏன்னா இப்போ ஒரு கோட்டா பிரிக்கப்பட்டிருக்கு, இந்த வாகனங்களுக்கு இந்த மாதிரி அளவீடில் தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி, அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் எரிபொருள் வழங்கப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அதனால இந்த திட்டம் வந்து ஓகேவாக தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த அவசரமான ஒரு சூழ்நிலையில் இந்த திட்டம் ஓகேவாக போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இந்த திட்டம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி முன்னே இருந்த லைனை விட இப்போ லைனில் இருக்கவங்களோட தொகையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வரிசைகள் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து இப்படி இருக்கும்போது நம்ம நாட்டில் வந்து ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது அந்த இறுதி யுத்தம் நடந்துச்சு. அதுல வந்து நிறைய பேர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். காணாமல் போனவர்களை தவிர காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு யுத்தம் நிறைவடைந்த காலத்துல இருந்து இன்னைக்கும் வரைக்கும் எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க, எத்தனையோ மனைவிமார் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்ற கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு எல்லா அரசாங்கமும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி இந்த அன்னூர் அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து தமிழ் மக்களுக்கு நிறைய பண்ணுவோம் அப்படின்னு வந்தாங்க. ஆனா இப்போ நீதி அமைச்சர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.
அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்நாட்டு போர் இருக்கு இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2764 நபர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும், ம். அந்த தரவுகள் விவாதத்துக்குரியவை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, இப்படி காணாம போயிருக்காங்க இல்லையா? ம். அவங்கள பத்தி இப்ப இருக்க அரசாங்கத்திட்ட, அதாவது அரசாங்கத்துக்கிட்ட முறைமையான அல்லது துல்லியமான தரவுகள், டேட்டாபேஸ் கிடையாது ம். அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து இப்போ அரசாங்கத்தோட நிலைப்பாடு அதை வெளிப்படுத்துறதா இருக்கு. வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம, பாதிக்கப்பட்ட மக்களோட உணர்வுகள புறக்கணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இனம், மதம், மொழி இந்த எந்த விதமான வேறுபாடும் இல்லாம நாங்க எல்லாருமே இலங்கையர்கள். அப்படிதான் நாங்க வந்து எங்களுடைய ஆட்சிய கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. சந்தோஷமான விடயம் தான். என்னதான் அரசாங்கம் மாறினாலும், என்னதான் ஆட்சிகள் மாறினாலும், இந்த பொதுவா இருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள், எங்களுக்கு வந்து சர்வதேச விசாரணை வேணும், சர்வதேச நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய குரல் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. உண்மைக்குமே அது ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட அதுவும் நீதி அமைச்சர் இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அப்போ இப்ப மக்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கான நீதியோ, விசாரணைகளோ எந்த ஒரு அரசாங்கத்திலயுமே முறையா வழங்கப்படல. ஹர்ஷன் நானாயக்கர் சொல்லியிருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்களோட இறுதி யுத்தத்துல பாதிக்கப்பட்ட மக்களோட அந்த குடும்பத்தோட நாங்க கூட இருக்கோம். அவங்களுக்கான அ முறையான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் வழங்கியிருக்காரு. ஆனா, இவர் சொல்லியிருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேசிய மக்கள் சக்தி சர்வதேச விசாரணைக்கு இணங்காது. எப்பவுமே இணங்காது. நாங்க வந்து உள்நாட்டு பொறிமுறையூடான விசாரணைகளை மேற்கொள்றோம். அதுக்கு நாங்க ஆதரவு வழங்குறோம். ஆனா, சர்வதேச விசாரணைக்கு நாங்க இணங்க மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு விதத்துல இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. இல்ல எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டாம். நாங்க வந்து அதுக்கு இணங்க மாட்டோம். உள்நாட்டு பொறிமுறை மூலமா விசாரணைகளை மேற்கொள்வோம். தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட நாங்க இருக்கோம். அவங்களுக்கான ஆதரவு எங்களுடைய அரசாங்கத்துல எப்பவுமே இருக்கும். அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து ஹர்ஷன் நானாயக்கர் சொல்லியிருக்காரு. அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி காணாமல் போனோர் பற்றிய சரியான தகவல்களை உறுதிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து எங்களுடைய அரசாங்கத்துல ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டா விவாதமா மாறி இருக்கு. இதை வந்து எங்களுக்கு வந்து சரியான நம்பர்ஸ் கிடையாது எங்ககிட்ட அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நம்பிக்கையை மறுபடியும் அவங்களுடைய அரசாங்கம் மேல இந்த நம்பிக்கையை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி இந்த விசாரணைகளுக்கு இணக்கம் தெரிவிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இல்ல சர்வதேச விசாரணைக்கு இணங்க மாட்டோம்னு. ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு ஆட்சி மாறினாலும் அரசாங்கம் மாறினாலும் பாதிக்கப்பட்ட தரப்பு பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு விஷயம். எங்களுடைய நாட்டில் இறுதி யுத்தம் அப்படிங்கிறத பத்தியும் பேசிட்டோம். இதை தாண்டி இந்த காசால ஒரு போர் நடந்தது, ஞாபகம் இருக்கா? பாலஸ்தீனத்தோட காசா பகுதியில போர் நடந்தது. நிறைய பாதிக்கப்பட்டாங்க, நிறைய உயிரிழப்புகள் பதிவானது. இந்த மாதிரி ஒரு உலகளாவிய ரீதியில பேசப்பட்ட இன்னொரு யுத்தம். இதுல வந்து இப்போ ரமலான் நோன்பு பெருநாள் தானே, இஸ்லாமியர்களோட புனித பெருநாள் நோன்பு பெருநாள் வந்து இன்றைய தினம் காசாலையும் கொண்டாடி இருக்காங்க. ஒரு நீண்ட யுத்தத்துக்கு அப்புறமா இந்த உடைஞ்சு போன கட்டிடங்கள், அது மட்டும் இல்லாமல் அகதி முகாம்களில் இருந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனசோட ஒரு மனநிலையோட இன்றைய பெருநாளை வந்து அவங்க வந்து கொண்டாடி இருக்காங்க. பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னும் அவங்க வந்து அகதி முகாம்களில் தான் இருக்காங்க. ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அவங்க இந்த போரில். அப்போ அவங்களுடைய பெருநாளை, அவங்களுடைய நோன்பு பெருநாள் இன்றைய தினம் அவ்வளவு அந்த சேதங்களுக்கு மத்தியிலையும் அவங்களுடைய அந்த அகதி முகாம்களில் இருந்து சின்ன குழந்தைகள், அவங்களோட எதுவுமே தெரியாத குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக விளையாடி அவங்களுடைய பெருநாளை கொண்டாடி இருக்காங்க. அதுக்கான அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வெளிவந்திருந்தது. இப்படிதான் இருக்கு இந்த உலகத்தோட நிலைமை. கடைசியில் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பு தான் எப்பயுமே பாதிக்கப்பட்டு அவங்களுக்கான ஒரு நீதி வந்து கிடைக்காம அப்படியே இருக்காங்க. ஆட்சிக்காக, அதிகாரத்துக்காக, வேற வேற அரசியல் காரணங்களுக்காக வந்து யுத்தம் நடக்குது, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனா எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்படுறது பொதுமக்கள், சிவிலியன்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறது தான் கவலையான ஒரு விஷயம். இந்த போரோட நிலைமை, எங்களுடைய நாட்டோட நிலைமை, பொருளாதாரம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வந்து அப்பப்போ எங்களுடைய யூடியூப்லையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாகவும் நாங்கள் தரத்துக்கு காத்துட்ருக்கோம். சரி, அப்போ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிச்சயமாக. பாய்.